கடவுள் உலகை படைத்த கதை. தொடக்க காலத்தில், யாருமில்லாத காலத்தில், மண்ணுலகம் உருவற்று வெறுமையாக இருந்தது. ஒளி இல்லை, வானம் இல்லை, மண் இல்லை, மனிதர்களும் இல்லை, விலங்குகளும் இல்லை. அங்கே ஒரே ஒருவர் மட்டும் இருந்தார். அவர்தான் கடவுள். அப்போது கடவுள் சொன்னார், ஒளி தோன்றுக. உடனே ஒளி வந்தது. அதை பார்த்த கடவுள், இதோ நல்லதாக இருக்கு என்றார். அவர் ஒளிக்கு பெயர் வைத்தார் பகல், இருளுக்கு பெயர் வைத்தார் இரவு. அதுதான் முதல் நாள். அடுத்த நாள் கடவுள் சொன்னார், நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக. அது நீரினின்று நீரை பிரிக்கட்டும். அவர் வானத்தை உருவாக்கினார். அதுதான் நம்மேலிருக்கும் நீலவானம். இது இரண்டாவது நாள். மூன்றாவது நாள் கடவுள் கூறினார், தண்ணீர் விலகட்டும், நிலம் வெளியில் வரட்டும். நிலமும் கடலும் தோன்றின. அவர் நிலத்திற்கு பெயர் வைத்தார் பூமி, தண்ணீருக்கு கடல். பிறகு அவர் சொன்னார், இந்த நிலத்தில் செடிகள், மரங்கள், பழங்கள் வளரட்டும். வண்ணமயமான மலர்கள், பழங்கள், மரங்கள் எல்லாம் வளர்ந்தன. நான்காவது நாள் கடவுள் சொன்னார், வானத்தில் ஒளிப்பிழம்புகள் தோன்றுக. அவர் பகலுக்கு சூரியனையும், இரவுக்கு சந்திரனையும், நட்சத்திரங்களையும் படைத்தார். இவை நம் நேரத்தை ஒழுங்குபடுத்த உதவின. ஐந்தாவது நாள் கடவுள் சொன்னார், கடல் மீன்களால் நிரம்பட்டும், வானம் பறவைகளால் நிரம்பட்டும். உடனே கடலில் மீன்கள், ஆமைகள், திமிங்கிலங்கள், வானத்தில் பறவைகள், கிளிகள், ஆந்தைகள், கழுகுகள் அனைத்தும் தோன்றின. கடவுள் பார்த்தார். அவருக்கு அது பிடித்திருந்தது. அடுத்து ஆறாம் நாள் கடவுள் சொன்னார், நிலத்தில் விலங்குகள் தோன்றட்டும். ஆடு, மாடு, குதிரை, சிங்கம், புலி என அனைத்தும் வந்தன. பிறகு கடவுள் மிகவும் சிறப்பாக மனிதர்களை உருவாக்கினார். இவர்கள் எனது உருவத்தில் இருக்கட்டும் என்று அவர் கூறினார். அவர்களுக்கு இந்த அழகான உலகத்தை பாதுகாக்கவும் ஆளவும் அதிகாரம் கொடுத்தார். எல்லா வேலைகளையும் முடித்த கடவுள் ஏழாவது நாள் ஓய்வெடுத்தார். அந்த நாளை புனிதமான நாளாக அமைத்தார். இப்படித்தான் கடவுள் இந்த உலகத்தை 6 நாளில் படைத்து 7ஆம் நாளில் ஓய்வு பெற்றார்.